ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. திருவாரூர் பக்கத்துல காட்டூர்ங்கிற இடத்துல முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமணத்துல நேற்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அங்க பேசும்போது மக்கள் மனசுல நான் இருக்கிறேன் பேசியிருக்கிறாரு. என்னை எங்கெங்கோ தேடாதீர்கள், நான் மக்கள் மனதில் நான் இருக்கிறேன். என் கோப்புகள்ல கோட்டையில இருக்கக்கூடிய கோப்புகளை பாருங்கள், கோப்புகள்ல நான் இருக்கிறேன். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களின் கோப்புகளை பாருங்க, பேப்பரை பாருங்க. அதுல மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆட்சி தான் தொடர்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பேரவையில முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கு ஒரு எதிர்வினையாக அவருடைய பேச்சு இருக்கிறதாக சொல்ல முடியும். மின்வெட்டு, விவசாயிகளுக்கு மேட்டூர் நீர் வரல, பாலியல் வன்முறை குற்றங்கள் அதிகமாக கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு உதயநிதி கேட்டதுக்கு எங்க தம்பி எங்கப்பா அப்பாவை காணோம் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையான பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு. திரும்ப திரும்ப அது சுத்தி வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வெளியிலிருந்தும் உள்ளிருந்தும் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பல முதலமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம்னு சொல்லலைன்னாலும் இது தவிர்த்திருக்க வேண்டியது, இது சரியில்லை, முதலமைச்சருக்கு இது அழகல்ல அப்படின்னு எல்லாம் வரிசையாக சொல்றாங்க. அது எப்படி அவங்களுக்கு அந்த ஆளும் தரப்புக்கு அது எந்த மாதிரி உணர்வுகளை கொடுக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஆளும் தரப்புல இது குறித்து யாரும் கிஞ்சித்தும் கவலைப்படுவதாக தெரியல. மாறாக மிகப்பெரியதொரு சாதனையை நிகழ்த்தி விட்டதால அந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளை போலவே இருக்கக்கூடிய கட்சி சாராத நபர்களும் திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் ஆதரிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவங்களும் முதலமைச்சர் உரையை ஆகா ஓஹோ என்று சொல்கிறார். என்ன பேச்சுக்கு, என்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் கான்கிரீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் புரியல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, சிறப்பானது ஒரு பேச்சு அப்படின்னு. இது ஒரு மேட்டரே இல்ல, சட்டசபையில அரசியல் பேசாம வேற என்ன பேசுவாங்க அப்படின்னு பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களும் உதவிக்கு வர்றாங்க. இப்படித்தான் அவ்வப்போது நடந்து விடுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த மாதிரி முதலமைச்சரை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா வேறு சிலர் இது சிறப்பானது ஒரு பேச்சுன்னு ஏன் சொல்றாங்க? இது எல்லாத்தையும் அவசியம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரியான நிகழ்ச்சி ஏதாவது கடந்த காலத்துல நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த மாத இறுதியிலேயே, ஜூன் எண்ட்லேயே கலைஞரை கைது செய்தார். ஏதோ ஒரு பாலம் கட்டியதுல கையோட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு போட்டு கைது செய்தார். அது கடைசி வரைக்கும் எதுவும் ஆகல, மெய்ப்பிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா கலைஞர் கைது செய்யப்பட்டதற்கு ஜெயலலிதாவோட கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கண்டனம் தெரியும். மூப்பனார் கூட்டணியில இருந்தாரு, பாமக டாக்டர் ராமதாஸ் கூட்டணியில இருந்தாரு, சிபிஐ சிபிஎம் கூட்டணியில இருந்தாங்க. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க கலைஞர் கைதை. கண்டனம் தெரிவிச்சதோட மட்டும் இல்ல, உடனடியாக கலைஞரை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வைத்தார்கள். கலைஞர் போன்றது ஒரு தலைவருக்கே இவ்வளவு தூரம் நெருக்கடினா மற்ற சாதாரண மனிதர்களுக்கு என்ன நடக்கும் இந்த ஆட்சியில அப்படிங்கிற கவலையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒரு கேலியான பேச்சிலையும் ஒரு செய்கையிலையும் வெளிப்பட்டது. அது ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனிதனை மேலும் மேலும் இழிவுபடுத்துவதற்காக, மேலும் மேலும் கேலி செய்வதற்காக, மேலும் மேலும் எதிர்த்தரப்பினருடைய மன உறுதியை சீர்குலைப்பதற்காக சில மனிதர்கள் இது போலதான் செய்யறாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயத்தின் வெளிப்பாடாக இந்த கொண்டாட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க மனசுல பிறருடைய துன்பம் பார்த்து
மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு உளவியல் இருக்குது அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் அந்த பேச்சு தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்குது. அதுல பல கருத்துக்கள் ஆய்வு ரீதியாகவும் வருது, சில பதில் கருத்து கடுமையாகவும் வருது. அது கூட நேற்று அது தொடர்பாக சன் நியூஸ்ல பேசிட்டு இருக்கும்போது சில நண்பர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேறு கட்சி தலைவர்களும் கூட விஜய் பேசியது தப்பு அப்படின்னு சொன்னா உதயநிதி பேசியது அதை விட தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையை கையாளுகிறார்கள். ஒன்று வினை, முதலமைச்சர் விஜய் பேசியது வினை, உதயநிதி பேசியது எதிர்வினை. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை காணோம் என்று கேட்கிற டோன்ல இருக்கிறதுனால அது அவர் ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார். எதிர்வினைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வினையாற்றியவர்கள் தீர்மானிக்க முடியாது, பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. இப்படித்தான் நீங்க எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு சமூகம் அப்படின்னு நாம நினைக்கக்கூடியவர்களும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. எப்போதுமே இது எப்படித்தான் நடக்குது. திமுகவை விமர்சனம் செய்வதாக இருந்தால் திமுகவை தாராளமாக எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அதிமுகவை விமர்சிக்க வேண்டியது இருந்தது. அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னா அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து இப்படித்தான் செய்கின்றன அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. அதிமுகவை குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அதிமுக மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அதிமுகவை மட்டும் குறை சொல்வதில்லை, குற்றம் சாட்டுவதில்லை, புகார் சொல்வதில்லை. என்ன அவர்கள் இழந்துவிட போகிறார்கள் புரியல. ஏன்னா அதிமுகவை எப்போது குற்றம் சாட்டினாலும் திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்தே சொல்லும் ஒரு பழக்கம் பல மனிதர்களிடத்துல இருக்கு. அப்படித்தான் இப்பவும் எல்லாவற்றையும் துல்லியமாக பேசக்கூடியவங்க கூட அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படின்னு தங்களுடைய நடுநிலையை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போதேதான் இங்க அந்த திருமண விழால முன்னாள் முதலமைச்சர் பேசிய திருமண விழால சிபிஐ கட்சியை சேர்ந்த முத்தரசனும் பேசினாரு. முத்தரசன் அதுல சில விஷயங்களை சொல்றாரு. யாரும் யாரையும் அரசியல்ல இருந்து காணாம அடிச்சிட முடியாது, என்ன பேச்சு இது அப்படின்னு அந்த பேச்சை கண்டிக்கிறார். அதே சமயத்துல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு முதல்ல ஒரு குதிரை போச்சு, குதிரைக்கு பின்னால ஆடு போச்சு, ஆடுக்கு பின்னால மாடு போச்சு, அதுக்கப்புறம் மந்தையே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா அங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க பசுமையை காணும். இதுக்கு ஏற்கனவே இருந்த இடமே பெட்டர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆனா உடனடியாக இங்க வந்துட்டோமே, திரும்ப அந்த ஆற்றுப்படுகைக்கு போனா அவங்க ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா, விரட்டி விட்டுருவாங்களா, ஏற்றுக்குவாங்களாங்கிறது தெரியாததுனால சரி வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டே போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அதுல அவர் சொன்னதுல யாரையும் அரசியல் இருந்து காணாம அடிச்சிட முடியாது. ஒரு தேர்தல்ல வெற்றி பெறுவதன் மூலமாக அந்த தேர்தலில் தோற்று போனவர்களை கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டார்கள் என்ற அளவுக்கு பேசுவது பொருளற்றது அப்படிங்கிறத கடந்த கால நிகழ்வுகள் பல காட்டுகின்றன. 1991 ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்ட போது 91 தேர்தல்ல 2 இடங்கள் தான் திமுக ஜெயிச்சது. ஒன்னு கலைஞர் போட்டியிட்ட தொகுதி, இன்னொன்னு இக்மோர் எழும்பூர் தொகுதியில பரிதி இளம்பொழுதி. இந்த துறைமுகமும் எழும்பூரும் தான் சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே அந்த 2 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. அப்போ திமுகவை முற்றிலுமாக அழிச்சாச்சு அப்படின்னு பாத்திர முடியுமா? அந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு சட்ட போராட்டங்களை சுப்பிரமணிய சாமி நடத்துறதுக்கு சேர்ந்தார். வீதியில போராட்டங்களை, சொத்துக்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுவோம், அரசிடம் ஒப்படைப்போம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சோட ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்களை வைகோவும் மறுமலர்ச்சி திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமாக சேர்ந்து செய்தாங்க. சட்டப்பேரவையில திமுக இல்ல, அதனால அந்த இடத்துல காங்கிரஸ் அதிமுகவை எதிர்க்கின்ற பணியை காங்கிரஸ் செய்தது. கலைஞர் தொண்டர்களுக்கு அறிவு ஊட்டிக்கிட்டே இருந்தாரு, மக்களுக்கு அறிக்கைகள் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஆக இந்த மாதிரியான பணிகள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தர் டாமினண்டாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில ஆட்சி முடிந்து தேர்தல் வரும்போது ஒரு இடமும் இல்லை, நீங்க 2 பேர் தான் இருந்தீங்க சட்டப்பேரவையில, அதனால எல்லா இடங்கள்லயும் நாங்க தான் போட்டியிடுவோம்னு திமுகவை பார்த்து சொல்வதற்கான தைரியம் மூப்பனாருக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. திமுக தான் மீண்டும்
ஆட்சிக்கு வந்தது. அந்த தேர்தலில் 96 தேர்தலில் ஜெயலலிதா 4 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அவர்கள் போட்டியிடும் போது அவர்கள் தொகுதியிலையும் பர்கூர்ல தோத்துட்டாங்க. அப்ப ஜெயலலிதா காணாம போயிட்டாங்க. அவங்க மேல ஏராளமான ஊழல் வழக்குகள் அதில் எல்லாமே போடப்பட்டாங்க. அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி யாரையும் சொன்னாங்களா? சொல்லல. 98ல உடனே நடந்த மக்களவை தேர்தலில் அவங்க அணி 30 இடங்களையும் திமுக அணி 10 இடங்களையும் தான் பெற்றது. அதுக்கு அடுத்த தேர்தல் 2001ல ஆட்சியே ஜெயலலிதா கைக்கு போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? 2011 தேர்தல்ல திமுக எதிர்கட்சியாக கூட வரல. எதிர்கட்சியாக அதிமுக ஆட்சி ஆளும் கட்சியாக அதிமுக, எதிர்கட்சியாக தேமுதிக, அதாவது அவங்களோட சேர்ந்து கூட்டணியில போட்டியிட்டவர்களே தான். திமுக கடுமையான தோல்வியை சந்தித்தது. என்னாச்சு? 2021ல திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. காணும்னு கொண்டாடி கொண்டிருப்பதோ, தலைகீழ நின்று ஒரு ஆட்டம் ஆடுவதோ சரியான அணுகுமுறையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ரீதியான பாடங்கள் இருக்கு. அது தவிரவும் பல்வேறு உலக இடங்கள்ல பாத்தீங்கன்னாலும் நிரந்தரமானது தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பேசிய பல சர்வாதிகாரிகள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. கலைஞர் ஒரு கூட்டத்துல பேசிய வீடியோ இப்போ சுற்றுக்கு வருது. அதுல சொல்றாரு, அடிக்கிற காத்துல பேப்பரும் பறக்கும், பறவையும் பறக்கும். காத்து நின்னாதான் எது பேப்பர் எது பறவைங்கிறது உலகத்துக்கு புரியும். அது வரைக்கும் பறப்பதை எல்லாம் நீங்க கேலி பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அது இந்த சமயத்துல ஞாபகம் வருது. இதுல அதிகாரம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு போதையை கொடுத்து விடுகிறதா அப்படிங்கிறது, போதைப் பொருள் ஒழிப்புக்காக இன்று மராத்தான் நடக்குது. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். அது ஓகே. அது அந்த போதைப் பொருள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு விதமான போதையை கொடுக்குது போதைப் பொருள் இல்லாம அப்படின்னு பார்த்தா, அதிகாரம் அதுல ஒரு முக்கியமான இடத்தை பிளே பண்ணுது. பணம் ஒரு போதையை கொடுக்குது. அப்புறம் இன்னும் அது போல ஒரு சில விஷயங்கள் மனிதர்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அதிகாரம் இல்லாம ஒரு சூழல்ல இருந்தாலும் அவர் திமுக தலைவர் சொல்ற மாதிரி மக்கள் மன்றத்துல அவர் இருக்கிறாரு. அரசியல்ல 60 வருடம் ஆச்சு எனக்கு. நான் ஆய்வு செய்த மாதிரி வேற எந்த முதலமைச்சரும் ஆய்வு செய்யல. நான் பயணம் போன மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் போயிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. கோப்புகளை பாருங்க, மு.க. ஸ்டாலின் இருப்பாரு அப்படின்னு அந்த பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாலினை மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்கள் மனங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டா சொல்றாரு. மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அப்படி சொன்னா மக்கள் மன்றத்துல இருக்கிறாரு, மக்கள் மனசுல இருக்காருன்னு சொன்னா அவர் தான் தோத்து போயிட்டாரு, அவர் தொகுதியிலே தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க கொக்கரிக்கிறார்கள். அது இருக்கட்டும், மக்கள் மனசுல அவர் இருக்காருங்கிறது உண்மைதான். மக்கள் அவரை தான் அரசியல் தலைவராக பாக்குறாங்க. கட்சி தொண்டர்கள் தோல்வியடைந்த நேரத்துலதான் அவரை சுற்றி இறுக்கமாக அரவணைத்துக் கொள்கிறார்கள். கட்சி சாராத மக்கள் மனம் வருந்துகிறார்கள். அப்துல் ரஹ்மானுடைய கவிதை ஒன்று நினைவுக்கு வருது. போலி நலன்களுக்கு பூமாலை சூட்டி தட்டழிந்து போன தமயந்தி கூட்டம் நாம் அப்படின்னு இந்த போலிகளை நம்பி ஏமாறும் மனிதர்களை சொல்வார். அதுல சொல்லும் போது, போலி நலன்களுக்கு பூமாலை சூட்டி தட்டழிந்து போன தமயந்தி கூட்டம் நாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது. இதுல ஒரு தேர்தல் வெற்றி, ஒன் டைம் ஒண்டர் அப்படின்னு சொல்றது, அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஜெயிக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தோற்கலாம். பட் சக்கரங்கள் ஒரே இடத்துல நிற்பதில்லை, அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையும் ஒரு ஜெயண்ட் வீல் மாதிரி தான். அதுல கீழே இருக்கிறவங்க மேல போவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அது சினிமா டயலாக் மாதிரி சொல்லணும்னா, வாழ்க்கையும் ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த சினிமா டயலாக்ல சொல்றது சினிமா சினிமா சினிமான்னு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறது அவ்வளவு தூரம் சரியான விஷயமாக இல்லை. ஆனா அதுல இருந்து வெளியில ஒரு அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத வரைக்கும், முதலமைச்சர் முன்னிறுத்திக் கொள்ளாத வரைக்கும் அவரை மீண்டும் மீண்டும் ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்வதை மக்கள் நிறுத்த மாட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. அது அவர் எவ்வளவு தூரம் இந்த ஆட்சி கட்டிலில்
தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறாரோ, மக்களோடு மக்களாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறாரோ, அவ்வளவு தூரம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிம்பம் மாறும். இப்ப உடனடியாக அது உடனடியாக மாறும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி இன்று அதுக்கப்புறம் நேற்று வெள்ளை அறிக்கை வந்திருக்குது மின்சார வாரியம் தொடர்பாக. அதுல பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதாக செந்தில் பாலாஜி தனியாக செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாரு. ஏவவேலு முன்னாள் அமைச்சர், இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரெய்டு தமிழ்நாடு அரசு நடத்தி இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தி இருக்குது. தவிக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுதான் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு முதல் முறை. இது ஊழல் ஒழிப்புக்காக நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏவவேலு ஆதாரத்தோடு அவதூறுகளை பரப்பாதீர்கள், சட்டமன்றத்துல ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டது, ஆட்சிக்கு எதிராக பேசியதன் காரணமாக என்னை குறிவைத்து தாக்குகிறார்கள். நாங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட போறது இல்லை. அது ஒரு முக்கியமான, எங்க வீட்டுக்கு நான் ஒரு பைசா கூட எடுத்துட்டு போகல. இந்த சட்டமன்றத்துல கேள்வி கேட்கறதுக்காக இப்படி சோதனை நடத்தி பழி வாங்குறாங்க. 7 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். ஆதாரம் இல்லாத அவதூறுகளை மன்றத்துல பேசினா ஆதாரம் கேட்கத்தான் செய்வோம். வீட்டுல இருந்தும் அவங்க ரெய்டுக்கு வந்தவங்க வேலு வீட்டுல இருந்தும் எதுவும் எடுத்து போகவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு லேப்டாப் மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் எடுத்து போயிருக்கிறாங்க. அதுல இருந்து நான் ஊடகங்களுக்கு செய்திகள் அனுப்பக்கூடிய அந்த மாதிரி இப்போ என்ன பொது தொடர்பை நான் வைத்திருந்த அந்த கம்ப்யூட்டரை மட்டும் எடுத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த மாதிரி செய்திகளும் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. வழக்கம் போலவே குற்ற செய்திகள் அதுவும் இருக்கு. பாலியல் குற்ற செய்திகள், மற்ற குற்ற செய்திகள் அதுவும் ஒரு பக்கமாக இருக்குது. இன்றைய நாளிதழில் முழுக்க இதுதான் செய்தியாக இருக்குது. பார்ப்போம். இன்னொரு வீடியோல நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.